அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த வினை தீர்க்கும் மெய்ப்பொருளான முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா அருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நிச்சயமா உங்களுக்கு இனி நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கும்பம் ராசி அப்படின்னாவே அது அறிவுக்கும் ஆழ்ந்த ஆராய்ச்சிக்கும் ஒரு மிகச்சிறந்த அடையாளமான ராசியா இருக்குதுங்க. உங்க மனசு இருக்குதே, அது ரொம்பவும் சுத்தமான மனசுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டம் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு. எப்போதும் நல்ல சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்களா நீங்க இருப்பீங்க. பெற்ற தாயைப் போல ஒரு தூய்மையான அன்பு உள்ளம் கொண்டவங்களா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கரடுமுரடா தெரிந்தாலும் கூட மனசுக்குள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. கும்பம் ராசிக்காரங்க நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க, நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க. அதே போல மற்றவங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநல குணம் துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த உன்னதமான பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே? எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளையும் கடந்து வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதுன்னு மனசுக்குள்ள ஒருவித வேதனையோட நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இதுவரை நீடிச்சுக்கிட்டு இருந்த இந்த துன்பமான நிலை எல்லாமே இனி காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. இனிமே உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. முன்னாடி உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமணத் தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் சுபகாரியங்கள் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக நீடிச்சுக்கிட்டு இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய பூர்வீக சொத்து தானாவே உங்க கையில வந்து சேரப்போகுது. இந்த வீடியோ பதிவுங்கிறது கும்பம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பதிவா இருக்கு. ஏன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில பல அதிரடி மாற்றங்கள் இந்த தருணத்துல வரப்போகுது. பொதுவா கும்பம் ராசிக்காரங்க தங்கள் தவறுகளை பக்குவமா ஒப்புக்கொள்ளும் மனப்பான்மை கொண்டவர்களா இருக்காங்க. இருந்தாலோ மற்றவர்கள் சொல்லும் நல்ல கருத்துக்களையும் நீங்க ஏத்துக்கணுங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த அதிகப்படியான கோபம், தேவையற்ற பிடிவாதம் போன்ற குணங்களை நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும். முக்கியமா மற்றவர்களின் கஷ்டத்துல நாம எப்பவும் சந்தோஷமடையக்கூடாதுங்க. தனக்கு இல்லாத ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு இருக்குதே அப்படிங்கிற பொறாமை எண்ணம் உங்க மனசுல எப்போதுமே இருக்கக்கூடாது. கெட்ட நேரத்திலும் கூட அதிலிருந்து நல்லதை மட்டும் ஈர்க்கும் மனப்பான்மைய நீங்க வளர்த்துக்கணும். ஒரு கசப்பான சம்பவம் நடந்தா, ஐயோ இது எனக்கு கெட்ட நேரம் அப்படின்னு நினைக்காம, இது நான் கவனமா இருக்க வேண்டிய நேரம் அப்படின்னு நீங்க நேர்மறையா நினைக்கணும். மற்றவர்கள் உங்கள் மீது வைத்த அந்த பொல்லாத கண் திருஷ்டியால சில பிரச்சனைகள் வரலாம். ஆனா அதைக் கண்டு நீங்க துளியும் அச்சப்படக்கூடாதுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல சில குறைபாடுகள் இருந்தாலும் அத உங்களோட மதிநுட்பத்தால நல்ல விதமா மாற்றிக்கொள்ளும் தெளிவான சிந்தனை உங்களுக்கு வேணுங்க. மத்தவங்க உங்கள பத்தி என்ன பேசுறாங்க அப்படின்னு ஆராயறத விட மன அமைதியோட உங்களோட அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான திட்டங்களை மட்டும் நீங்க வகுக்கணும். நீதிமானான சனி பகவானின் விதிமுறைகளை பின்பற்றி
வாழ்க்கையில நீதி தவறாம நடந்துக்கணும். மற்றவர்கள் அடையும் மகிழ்ச்சியில நீங்களும் உண்மையான சந்தோஷம் காணக்கூடியவர்களா இருக்கணுங்க. எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களை மகிழ்வித்து அவர்கள் முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்த்து நீங்க மனதார பெருமிதம் கொள்ளணும். நீங்க முதல்ல உங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கணும். எப்போ பார்த்தாலும் மற்றவர்களால தான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கும்பம் ராசிக்காரங்க சில நேரங்கள்ல ஏமாற்றத்தை சந்திச்சிட்டு இருக்காங்க. அதை விட்டுடுங்க. ஏன்னா மனிதனுடைய மனநிலைங்கிறது நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நல்ல சிந்தனைகளை மனசுல விதைத்து அதை சரியா பராமரித்து முறையான திட்டங்களை வகுத்து விடாமுயற்சியோட நீங்க கடுமையா உழைக்கணுங்க. சரியான இடத்துல உங்க உழைப்பை கொடுத்தா அது பல மடங்கு பலனா உங்களுக்கே திரும்பி வரும். இந்த உலகத்துல நீங்க மனிதர்களை நம்புறீங்களோ இல்லையோ, இறைவனின் அந்த பிரபஞ்ச அதிர்வலைகளை மட்டும் நம்புங்க. உங்ககிட்ட ஒரு தேடல் இருந்தா நீங்க தேடியது ஒரு நாள் நிச்சயமா உங்க கைக்கு கிடைக்குங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு கம்பீரமா தைரியமா இருந்தீங்களோ இனி மறுபடியும் அப்படி மாற வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமா இருக்குங்க. வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதற்கான விடை ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். விடைய வெளியில தேடாதீங்க, உங்களுக்குள்ளேயே தேடுங்க. மற்றவர்கள் மேல குறைகளை சொல்றத விட உங்ககிட்ட இருக்கிற சிறு சிறு குறைகளை நீங்களே திருத்திக்கோங்க. இந்த வார்த்தைகளை உங்களோட ஆழ் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நீங்க நிச்சயம் தற்போது நல்லதை தேடக்கூடிய ஒரு சிறந்த நபராதான் இருப்பீங்க. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் அது ஏதோ ஒரு பெரிய பாடத்தை உங்களுக்கு உணர்த்துது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே போதுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு முன்னேற முடியும். இந்த வீடியோ பதிவு கும்பம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நல்லதை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய ஒரு பதிவா இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு உதாசீனம் செஞ்சுட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி ஓடி வரப்போறாங்க. எனக்கு 30 வயசு ஆயிருச்சு, இன்னும் திருமணம் நடக்கலையே, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்துல இருக்கக்கூடிய கும்பம் ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கேற்ற அந்த பொருத்தமான வாழ்க்கை துணையோட சீக்கிரம் கெட்டிமேளம் கொட்டப்போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் மழலை செல்வம் கிடைக்கப் போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக நீடிச்சுக்கிட்டு இருந்த அனைத்து வில்லங்கங்களும் விலகி நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது. உங்க கைக்கு வரவேண்டிய அந்த சொத்துக்கள் எல்லாம் முறைப்படி வந்து சேரப்போகுது. மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுதுங்க. நம்ம ராசி மண்டலத்துல 11வது இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளோட கும்பம் ராசி. நம்ம கும்பம் ராசியுடைய அதிபதி கர்ம வினைக்கு தகுந்த பலன் தரும் சனி பகவான். அவிட்டம் 3 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1 2 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட இந்த கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமான நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க இயல்பாவே மிகுந்த புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால எதிரில் இருப்பவர் யாராக இருந்தாலும் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு காந்த ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குங்க. ரொம்ப உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு துளி கூட புறம்பா, நேர்மைக்கு மாறா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில
1000 கஷ்டங்கள், இழப்புகள் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுகளுக்கோ இல்ல நண்பர்களுக்கோ ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, துடிதுடிச்சு போய் முதலாளா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய அந்த பண்பு இவங்க கிட்ட மட்டும்தான் இருக்குங்க. இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? இல்ல பிடிச்ச உணவுகள விதவிதமா சாப்பிடுறவங்களா? இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்கா பேசுறவங்களா? இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, எந்த விதமான மனக்கவலையும் இல்லாம, இரவு படுத்த உடனே நிம்மதியா தூங்குறாங்களோ, அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு உன்னதமான யோகம் உங்களுக்கு இந்த மாதத்துல அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனச வாட்டிக்கிட்டு இருந்த அந்த ரணங்கள் எல்லாம் இனி காணாம போகப் போகுது. நீங்க ரொம்பவும் சந்தோஷமான, ஆரோக்கியமான, ஒரு செழிப்பான வாழ்க்கைய இனி வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறது ஒரு நிலையான இடத்த பிடிக்கப் போகுதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, இங்க எந்த காரியம் செய்தாலும் அதில் ஒரு முன்னேற்றம் காண வேண்டும் என்ற தீராத ஆர்வமுடையவங்க. வாழ்க்கையில இதற்காக நீங்க அதிகமா உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க. உழைப்புக்கு எப்போதுமே நீங்க அஞ்சவே மாட்டீங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை பெறுவதில எந்தச் சிரமமும் இருக்காதுங்க. வீணா உங்க மனச உறுத்திக்கிட்டு இருந்த தேவையற்ற கவலைகள் எல்லாம் மெல்ல மெல்ல நீங்க போகுது. எவ்வளவு திறமையுடன் நீங்க செயல்பட்டாலும் ஒரு சில காரியத் தடங்கள் ஆங்காங்கே ஏற்படலாம். அடுத்தவருக்கு பண உதவியோ இல்ல வேற ஏதோ உதவிகள் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பயணத்தினால் ஒருவேளை வீண் செலவுகளும் அலைச்சலும் உண்டாகலாம். ஆனா அதைக் கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல ஆரம்பத்துல ஒரு இழுபறியான நிலை காணப்பட்டாலும், புதிய ஆர்டர்கள் தொடர்பாக நீங்க நிறைய அலைய வேண்டி இருந்தாலும், இறுதியில அது உங்களுக்கு சாதகமாவே முடியப் போகுது. பணவரத்து மனசுக்கு திருப்தியா இருக்கப் போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகள்ல முழு மூச்சோடு செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறப்போறீங்க. பயணங்களின் போது உங்களுடைய விலை உயர்ந்த உடைமைகளை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் இதுநாள் வரை இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த இடைவெளி குறைஞ்சு அந்நியோன்யம் கூடும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான முக்கியமான திட்டங்களை நீங்க செயல்படுத்த போறீங்க. புதிதாக வீடு அல்லது மனை வாங்குவதற்கான ஆரம்பக்கட்ட வேலைகளை உற்சாகமா தொடங்க போறீங்க. பெண்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ்: மற்றவர்களின் பொறுப்புக்களை நீங்க தலையில போட்டுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இதனால ஒருவேளை வீண் அலைச்சல் உண்டாகலாம். அதைக் கண்டு நீங்க பதட்டப்பட வேண்டாம். உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் தடைபட்டு கிடந்த அனைத்து சுபகாரியங்களுமே இனி தங்குதடையின்றி மங்களகரமா நடக்கப் போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு தங்களுடைய தொண்டர்களால நல்ல ஆதாயம் ஏற்பட போகுது. மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில நீங்க ரொம்ப ஆர்வம் காட்டப் போறீங்க. மேலதிகாரிகளிடமிருந்து நீண்ட நாளா எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரப்போகுது. கலைத்துறையினருக்கு பணவரத்து தாதாராளமா இருக்க போகுதுங்க. வராமல் இழுபறியாக இருந்த பழைய பாக்கிகள் எல்லாம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. வேலைப்பளு காரணமாக ஒரு சில நேரங்கள்ல குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஒரு புதுவிதமான ஆர்வம் பிறக்கும். முழு மூச்சோடு படிப்பில ஈடுபடப் போறீங்க. இருந்தாலும் உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்க வாழ்க்கையில
இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து இக்கட்டான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்கால மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும்னா, நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிய செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாதுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கி கொடுங்க. இல்ல ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க. உங்களோட இந்த சின்னஞ்சிறிய உதவிய செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க தெரிந்தோ தெரியாமலோ செஞ்ச அந்த பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறிருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி. வணக்கம்.